இது கல்லூரி ராக்கிங் பற்றிய கதையா, கல்லூரி மாணவர் தேர்தல் பற்றிய கதையா, கல்லூரிக்குள் அரசியல் புகுந்து விளையாடும் கதையா, மொழிவெறி பற்றிய கதையா என்றால் இதை நீங்கள் பார்க்கும்போதுதான் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அளித்ததாகவும் சொல்லி வெளியேறிய அந்த கதாநாயகி, அந்த ஹீரோயின் தான் இந்த படத்தில் கதைநாயகியாக நடித்திருக்கின்றார். மற்றும் ஆதித்யா பாஸ்கர், வினோத், மேற்கு தொடர்ச்சி மலை அந்தனி, எதிர்நாயகனாக வெங்கடேஷ் பிபி, ஷாலு ரஹீம் மற்றும் பலர் நடித்திருக்கின்றனர். மூணாறு தேயிலை தோட்டத்தில் கூலி தொழிலாளிகள் உழைக்கின்றனர். தமிழ்நாட்டு கூலி தொழிலாளிகள் பலர் உழைத்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் அது. அதனுடைய ஜி.வி. பிரகாஷின் தந்தை ஆதித்யா பாஸ்கரின் தந்தையும் அதே மூணாறு தேயிலை தோட்டத்தில் கூலி தொழிலாளியாக இருப்பவர்கள். கூலி தொழிலாளிகளின் மகன்கள் இப்படியே இதே காட்டில் அதே கூலி வேலை செய்து கொண்டு அதே தேயிலை தோட்டத்தில் அப்படியே தங்களுடைய சந்ததி கழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்து நிறைய ஒரு பெரிய உத்தியோகத்தில் சென்று அவர்களாவது நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர் அந்த கூலி தொழிலாளிகள், அவர்களின் பிள்ளைகள் தான் ஜி.வி. பிரகாஷ், ஆதித்யா பாஸ்கர், வினோத் மற்றும் பலர். இவர்கள் பாலகாட்டில் உள்ள, கேரளா பகுதியில் உள்ள பாலகாட்டில் உள்ள கல்லூரியில் படிக்க சொல்கின்றார்கள், மேற்படிப்பு படிக்க செல்கின்றார்கள். கல்லூரியில் தமிழர்களுக்கென்று ஒரு பாழாய் போன ஒரு ஹாஸ்டல் கொடுத்து விடுவார்கள். தமிழர்களை கிண்டல் அடிப்பது, அதாவது அந்த ராக்கிங் பண்ணுவார்கள். அந்த ராக்கிங் படு கொடூரமான ராக்கிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கல்லூரியில் அந்த 2 கோஷ்டி இருக்கின்றது. அதாவது ஒன்று காங்கிரஸ் அணியை சேர்ந்த ஒரு மாணவர் அணி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் அணியை சேர்ந்த ஒரு மாணவர் அணி. இவர்கள் இருவருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை கண்டாலே பாண்டி என்று கேவலமாக பேசியும் திட்டியும் வருவார்கள். ஏனால் அங்கு போய் படிக்க சென்ற பிறகு அங்கு அடக்கி கொண்டு அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். படிக்க வந்த இடத்தில் படிப்பை மட்டும் பாருங்கள், வேறு எந்த 2 அணியிலும் எதிலும் சேராமல் பொதுவாக இருந்து அப்படியே படித்துவிட்டு செல்லுங்கள் என்று அந்த கல்லூரியின் பேராசிரியராக இருக்கும் கருணாஸ் சொல்லுகிறார். ஆனாலும் அது நடக்கிறதா என்றால் இல்லை. ஒரு கட்டத்தில் அடிக்க புழுவும் கூட எழுந்து நின்று எதிர்ப்பு தெரிவிக்கும் அல்லவா, அப்படிதான் இவர்களும் ஒரு கட்டத்தில் தமிழர்களும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த 2 கோஷ்டிக்கும் இடையிலே, தமிழ் மாணவர்களை மதிக்காத 2 கோஷ்டிகளுக்கும் இடையே இவர்களும் ஒரு சங்கத்தை நிறுவி தேர்தலை காண்கின்றார்கள். அங்குதான் ஆரம்பமாகிறது அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஏழ்றை. இந்த கொடைச்சல், அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களும் இருவருமே அடாவடி செய்கிறார்கள், கொடைச்சல் கொடுக்கிறார்கள், அந்த தமிழ் மாணவர்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்பது போல்தான் கதை போகிறது. கம்யூனிஸ்டுகளும் சரியில்லை, காங்கிரசும் சரியில்லை என்று சொல்கிறாரா இயக்குனர் என்ன தெரியவில்லை. ஏதோ என்ன யார் நல்லவர்கள் என்று சொல்ல வருகிறாரோ என்றும் தெரியவில்லை. இந்த படத்தை பார்க்கும்போது கேரள மக்கள் மீது, தமிழர்கள் மீதும் கோபம் வரதான் செய்யும். அப்படி அவர்களை, கேரள மக்களை சிலரை ராகிங் செய்கிற சிலரை, அந்த கல்லூரியில் மாணவ தலைவராக இருக்கின்ற ஒருவனை, இவர்கள் செய்கின்ற தவறெல்லாம் கேரள மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் இது படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு 80களில் நடந்த ஒரு சம்பவம், அதை தான் நான் படமாக்கி இருக்கின்றேன் என்று டைரக்டர் சொல்லியிருக்கின்றார். மாணவர்கள் மத்தியில் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வேண்டும். எந்த மொழியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இங்கு தமிழ்நாட்டில் பல மொழியைச் சேர்ந்த, பல நாட்டைச் சேர்ந்தவர்கள் படிக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக படித்து பட்டம் பெற்று செல்ல வைக்கின்றோம். அதே போல எங்களையும் நீங்கள் படிக்க விடுங்கள் என்பதுதான் இந்த ஹீரோ கேட்கின்ற கோரிக்கை, ஹீரோ வைக்கின்ற கோரிக்கை. ஹீரோவின் ஆதங்கமும் அதுதான். ஹீரோவின் அந்த கோரிக்கை நிறைவேறியதா என்பதே கிளைமேக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.